நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு. அந்த சிக்கன் குழம்புல வந்து சிக்கன் மட்டும் இல்லை காய்கறிகளும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ சிக்கன் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். பிரியாணி இலை 1, 2 பட்டை துண்டு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். ஏலக்காய் நீங்கள் வந்து ஒரு 2 கூட வந்து போட்டுக்கலாம். ஆனால் நான் 1 தான் போட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ தான் எடுத்துருக்குறோம் சிக்கனை. அதனால் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா வதங்கட்டும். அப்புறம் வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கீரி. கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நல்லா வதங்கிட்டு, ஏன்னா பச்சை ஸ்மெல் போகணும். வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணேன். நல்லா வதங்கின பிறகு எல்லா பொடிகளும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கலாம். என்ன மிளகாய் பொடியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் போடுறோன்னு பார்க்குறீங்களா? என்னென்னா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம பொடிகளை போட்டோம்னா அப்போ வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் நமக்கு வராது. எண்ணெயில் கண்டிப்பாக வதக்கணும். முன்னாடியே பொடிகளை போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டோம்னா அடி பிடிக்கும். ஏன்னா மிளகாய் பொடி, தனியா பொடியெலாம் அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். முதல்ல வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடணும். இப்போது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியை போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்மெல் இருக்காது, பச்சை ஸ்மெல்லும் வராது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் பொடிகளை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து மிளகாய் பொடி போட்டுக்கலாம்.
4 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். 2 3 4. இது வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு சின்ன ஸ்பூன் தான், அதனால தான் 4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் தனியா பொடி இது வந்து பெரிய ஸ்பூனு, அதனால் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போது நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பொடி தனியா பொடி கருகிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேணால் கூட இதில் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போடுவேன். வந்து சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ரெட் கலராக வந்துடுச்சு. இப்போ மிளகாய் பொடி வந்து பச்சை ஸ்மெல்லும் இருக்காது, அதுக்கு தான் எண்ணெயில் வதக்கிறது. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம், கலந்து வச்சுட்டு. போதும், சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், வேகட்டும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வேகணும். வந்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போதே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுடணும். காய் எது நீங்கள் எந்த காய் வேணால் போடலாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், காலிஃப்ளவர், உங்களுக்கு பிடிச்ச காய் நீங்கள் போட்டு சமைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து காய் போட்டுடுவேன். ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு இறக்கிக்கலாம். நல்லா கொதிக்குது, கொதிக்கட்டும், தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போது மூடியை திறந்து பார்க்கலாம் வெந்ததான்ட்டு. பாதி வேக்காட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பாதி வெந்திருக்கு, உங்களுக்கே தெரியும், சிக்கன் பாதி வெந்திருக்கு பாருங்கள். ஸோ வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. எந்த காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் உருளைக்கிழங்கு. வெந்துட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இப்போ வந்து நாகர்கோவில் சைடு, திருநெல்வேலி சைடெல்லாம் கம்பல்சரி வந்து தேங்காய் ஊற்றுவாங்க. தேங்காய், அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் சோம்பு, கசகசா அதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. பட் நான் ஊற்றலை. அப்படி ஊற்றினாலும் அது ஒரு விதமான டேஸ்ட்டு தான். குழம்பும் நிறைய வரும், திக்னஸும் கிடைக்கும். பட் நான் அப்படி ஊற்றலை. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கலந்து விட்டுடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து
எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ரெண்டும் சேர்ந்து மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி போட்டு இறக்கிடும். எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை, பச்சை கொத்தமல்லியை போட்டு எடுத்து இறக்கி வச்சிடணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.